ஏமா வீரா, உன் மனசுல பயமே இருக்காதா? கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளோ பெரிய விஷயத்த படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டியம்மா. இந்த குணந்தாமா உன்னை எல்லாருக்குமே பிடிக்க வைக்குது. உன் மனசுக்கு நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப. உன்னை எங்க வீட்டு மருமகளாக்கிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க இல்லைன்னா இந்த நிச்சயமே நடந்திருக்காது. அம்மா, நான் ஒண்ணுமே செய்யலம்மா. இதெல்லாம் உங்க பொண்ணு வீராவோட நல்ல மனசுக்கு தான் நடக்குது. நான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அண்ணன் நான் இருக்கேன், பாத்துக்கலாம். சரிங்கண்ணா, அப்ப நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க. சரிங்கண்ணா. என்னடி அவன் எங்கன்னு தேடுறியா? பாவம், ரூம்ல அவன் அம்மா போட்டோவை பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பான். என்ன பண்றது, அவனால அதான முடியும். சரி வரமா வரோம். வரோம் கண்மணி. பாய்மா. வா வரோண்ணே. சரி. வள்ளி, அந்த குடும்பத்தை கண்டாலே உனக்கு ஆகாத. ஆனா இப்போ மனசார ஆசீர்வாதம் பண்ற. வேற லெவல் நீ. அட போனா, இதெல்லாம் கால்ல விழுந்தா வாழ்த்தாம என்ன பண்ணுவாங்க? என்னப்பா கண்மணி, கல்யாணத்துக்கு என்னென்ன வேணும்னு டீடைல்டா ஒரு லிஸ்ட் எழுதுமா. சரிங்க சரி, நான் பக்கத்துல போயிட்டு வரேன். இதெல்லாம் பார்த்து எடுத்து வைடா. எல்லாம் எடுத்து வச்சிடலாமா கண்மணி? சரிங்க. என்ன கண்மணி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஒரு பக்கம் உன் தங்கச்சிக்கு நல்ல சம்பந்தம் பேசிட்ட, இன்னொரு பக்கம் அந்த மாறனை கதறி கதறி அழ விட போறல்ல. ஆமாத்த, அவன் மூஞ்சில சோகத்தை பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உள்ளுக்குள்ள அவன் எவ்வளவு துடிக்கிறான்னு அவன் மூஞ்சிலேயே தெரியுது. ஆனா இதோட விட மாட்டேன். வீரா கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் அவனை அணுவா துடிக்க விட போறேன். என்னால தாண்டி எதுவுமே செய்ய முடியாம போகுது. ஐயோ அத்தை, அதான் உங்களுக்கும் சேர்த்து நான் பழி வாங்கிட்டு இருக்கேன்ல. ஏன் கண்மணி, நான் ஒன்னு கேட்கவா? தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்கிட்ட என்னத்த தயக்கம், கேளுங்க. இல்ல, நீயும் உன் புருஷனும் அந்யோன்யமா இருக்கீங்களா? இல்ல, உன்னோட இந்த கோவம்லாம் வயித்துல ஒரு புள்ள வந்துருச்சுன்னா போயிடும்ல, அதான் சந்தேகமா இருக்கு. ஏன் கண்மணி, உன் தங்கச்சி வீரா இந்த குடும்பத்தை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் காரணமான அந்த மாறன்கிட்ட ரொம்ப அக்கறையா வேற இருந்தா. அதான் நீயும் உன் புருஷனை ஏத்துக்கிட்டு மனசு மாறிட்டேனா? நான் அப்படிலாம் மனசு மாற மாட்டேன். எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. தனித்தனியா தான் தூங்கிட்டு இருக்கோம். அது அவ உங்ககிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறான். உன்னை பார்த்தாலே உருகுறானேடி. அந்த அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி ஒரு பொண்ணு தான் புருஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்க யூஸ் பண்ற மந்திரமே தாம்பத்தியம் தான். அது இல்லாம எப்படி அவன் பேச்ச கேக்குறான்? அதெல்லாம் சீக்ரெட். பெரிய ஆளுதாண்டி நீ. இங்க பாரு கண்மணி, வீரா விஷயத்துல இன்னும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்னதான் அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அவ மனசுக்குள்ள மாற இருக்கிறான்னு தோணுதுடி. எப்ப வேணாலும் அவ மனசு மாறலாம், பாத்துக்கோ. என்ன
அக்கா. ம். என்னக்கா மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்க? மாமாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அக்கா நான் கூட நீ ஒத்துக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். அக்காவும் மாமாவும் உன்னை சம்மதிக்க வச்சுட்டாங்க. நல்ல ஃபேமிலியா தான்க்கா இருக்காங்க. மாப்பிள்ளையும் நல்லா இருக்காரு. நீ கடனை பத்திலாம் யோசிக்காத, பாத்துக்கலாம். நான் அவ்வளோ சொல்லியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே. உனக்கு அவரை பிடிக்கலையாக்கா? நல்லபடியா முடிஞ்சது. வச்சிடறேன், காலைல கூப்பிடுறேன். வீரா, நல்ல விஷயம் நடந்திருக்கு. சந்தோஷமா இருக்காம ஏன் இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்க? ஏய் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு வீரா. நீ கல்யாணத்தன்னைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணிராதடி. ம். யாருமா? ஏதோ புது நம்பர் டி. கொஞ்சம் சிரிச்ச முகமா தான் இருவீரா. என்ன அம்மா அட்டன் பண்ணி பேசுமா. யாராவது தெரிஞ்சவங்களா இருக்க போறாங்க. ஹலோ, யாருங்க? அத்தை, நான் அரவிந்தன் பேசுறேன். தம்பி, வீரா இருக்காங்களா? இதோ பக்கத்துல தான் இருக்கா. இதோ தரேன், வீராட்ட தரேன். இந்தா யாரு? பேசு. யாரு? பேசு, தெரியும். புடி. ஹலோ. ஹாய். யார் பேசுறீங்க? என்னங்க, இன்னைக்கு தானே நம்ம மோதிரம் மாத்தணும், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ம். ஓ, நீங்களா? சொல்லுங்க. சாரிங்க, குரல் தெரியல. எதுக்கு அம்மா நம்பர்ல கூப்பிட்டீங்க? எனக்கே நீங்க கால் பண்ணிருக்கலாமே. அது அவ்வளவு நாகரிகமா இருக்காதுல்ல, அதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு இப்போ உங்ககிட்ட பேசுறேன். போடி. பேசு பேசு. ஒரு நிமிஷம், எனக்கு இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். போ. அக்கா பாத்துக்கா, மாமாவும் நீயும் விடிய விடிய பேசிட்டு இருக்க போறீங்க. சீக்கிரம் வந்துரு. மீதி உட்காரு, ரொம்ப பேசுற நீ. சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, நமக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்ல, அதான். ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்ல தான், சும்மா. நானும் வீட்ல தான் இருக்கேன். இல்ல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு கிளம்பணும். வேலையா? கடையெல்லாம் மூடி இருப்பாங்களே, இப்ப எங்க வேலைக்கு போறீங்க? ஐயோ, நம்ம நைட்ல ஆட்டோ ஓட்டுற விஷயம் இவருக்கு தெரியாதா? என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் பகல்ல தான் டெக்ஸ்டைல் ஷாப்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றேன். நைட்டு ஆட்டோ ஓட்டுவேங்க. லேட் நைட் 1 இல்ல 2 ஆயிடும் நான் வீட்டுக்கு வர. என்னது, நைட்ல ஆட்டோ ஓட்டுறீங்களா? அது அவ்வளவு சேஃபா இருக்காதே. நான் 3 மாசமா ஓட்டிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஓ. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, இப்ப போனதான் எனக்கு சவாரி கிடைக்கும். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ம், சரிங்க, நான் வைக்கிறேன். மாமா, ம்.
வாமா. என்னம்மா இந்த நேரத்துல ஏதாவது முக்கியமான விஷயமா? ம் ஆமா மாமா. வீரா இப்பவும் நைட்டு ஆட்டோ ஓட்ட போறா மாமா. நானும் அம்மாவும் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. கல்யாணம் நிச்சயமான பொண்ணு இல்ல, இப்படி நைட்டு ஆட்டோ ஓட்டுறது என் மனசுக்கு சரியா படல. அதனால நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா அவ கண்டிப்பா கேப்பான்னு தோணுது மாமா. ஏமா, அத அவ விரும்பி செய்யற வேலை. கல்யாணம் வரைக்கும் அத செஞ்சுட்டு போகட்டுமே. இல்ல மாமா, நிச்சயமான பொண்ணு இப்படி ராத்திரியில ஆட்டோ ஓட்டுறது. அவ ரொம்ப தைரியமான பொண்ணுமா. அவளை பாத்துக்க அவளுக்கே தெரியும். அவளுக்கெல்லாம் எந்த சிக்கலும் வராது. நீ கவலைப்படாதம்மா. என்ன இவரு இப்படி சொல்றாரு? சரிங்க மாமா. கண்மணி, மாமா, உன் வீட்டுல உன் தங்கச்சிக்கு வீரான்னு சரியாதாம்மா பேர் வச்சிருக்காங்க. என்ன தைரியம்! ஆமா மாமா. அவ்வளவு பெரியவங்க இருக்கிற சபையில அதை இதான்னு எதையும் யோசிக்காம பட்டுன்னு வரதட்சணை கேட்டீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னா பத்தியா, அந்த தைரியம் எந்த பொண்ணுக்குமே வராது. நீ பயப்படாம போமா. வீராவை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி நம்ம பிளான ஸ்பாயில் பண்ணிட்டாரே, என்ன பண்றது? சரிங்க மாமா, நீங்க தூங்குங்க. சரிம்மா. மாமா, சொல்லுமா. இல்ல, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது மாமா. உங்க குடும்பத்து மேல எனக்கு கோவமே வராதுமா. நீ தயங்காம சொல்லு. என் கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள வீரா கல்யாணம் நடக்க போகுது. எங்க வீட்ல ஆம்பளை துணை யாரும் இல்ல. வீரா அவ இப்ப கல்யாண பொண்ணு. அவளா எடுத்து எதையும் செய்யவும் முடியாது. பிருந்தாவும் சின்ன பொண்ணு. அதான் இல்ல, நம்ம மாறன் எங்க குடும்பத்துல ஒருத்தரா எங்க அண்ணன் ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது மாமா. நாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவோம் மாமா. மாறனுக்கும் ஒரு பொறுப்பு வந்த மாதிரி இருக்கும். ஏமா, ஒரு குடிகாரங்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்க சொல்றியம்மா? அவன்லாம் எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவம்மா. ஒரு வேலையை சொன்னா அதை செய்யாம எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். அவனை நான் கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லலான்னு இருக்கேன். நீ என்னதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, அவர் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்ல. என்ன தெரிஞ்சிட்டான்னு சொல்ல போறியா? நீ வேறம்மா. ஆகாயமே கீழே இறங்கி வந்தாலும் அவன்லாம் திருந்தவே மாட்டான். கண்மணி, இது என்ன விளையாட்டா? ஒரு பொண்ணோட கல்யாண விஷயமா? ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் சங்கடம் ஆயிடுமா? இல்ல மாமா, எனக்கு மாறன் மேல நம்பிக்கை இருக்கு. அவரு கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பாருன்னு தோணுது. எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லம்மா. ராகவனும் கார்த்தியும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. வீரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுல உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீ தைரியமா போமா. நீ அவனை பத்தி எல்லாம் பேசாத. போமா, போய் நிம்மதியா தூங்கு. சரிங்க மாமா. போட்ட 2 பிளானும் சொதப்பிருச்சு. இனி எங்க நிம்மதியா தூங்குறது? சாப்பிடு தம்பி, சாப்பிடு. நல்ல இஞ்சியெல்லாம் போட்டுருக்க, சாப்பிடு. வாமா வாமா, டீ சாப்பிடுமா. ஏன் நீ மட்டும் தனியா வந்திருக்குமா? ஏன் மாறன் தம்பி வரலையா? இல்லண்ணா, அவர் வரல. தம்பி கூட இருந்தா டைம் போறதே தெரியாதுமா. இந்தாம்மா, சூடா இருக்கு, பாத்துமா.
என்னம்மா டீயோட அப்படியே தூக்கி போட்ட? இந்தாங்கண்ணா என்னாச்சுமா? புடிங்க, நான் வரேன். அம்மா என்னக்கா அண்ணனுக்காக வெயிட்டிங்கா? இங்க பக்கத்துல தாங்க இருப்பா. அண்ணன் வந்தது கூப்பிடுங்கக்கா. உங்களுக்காக ஸ்பெஷலா குல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன். அப்பயும் எடுத்து வை. விக்கல்னாலும் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. வரேங்கா. ம். டக்குன்னு எடு. இதோ தரேன் சார், இந்தாங்க. சரி. ஆட்டோ நிறுத்து. வா வா நிறுத்து. இறங்கி வாமா. வணக்கம் சார். நீயாமா? ஆமா சார். என்னம்மா தனியா வந்திருக்க? எப்பவுமே உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒருத்த கூடவே வருவானே பாடி கார்டு மாதிரி. என்னம்மா பேர் சொன்னானே? மாறன் எங்கம்மா அவன் வாய் ஓவரா பேசினாலும் துடுக்கான பையன், தமாஸ் பண்ணுவான். சரிம்மா, நீ கிளம்பு. ம், சரிங்க சார். இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றானே தெரியலையே. ஆரா, எப்படி தூங்கிட்டு இருக்கா இவன்? டேய் ஆரா, ஆரா எரும மாடு. ஏய் எழுந்துரு. ஏய் எழுந்துடா. என்ன? எத்தனை மணிக்கு வந்து படுத்த நீ? எழுந்துரு. பாரு டீ எடுத்து வந்திருக்கேன், வந்து குடி. வா வா. அந்த கேவலமான டீ நீயே குடி. டேய் எழுந்துடா. எல்லாரும் எழுந்து வந்துட்டாங்க பாரு. எழுந்துரு மேல. என்ன உன் பிரச்சனை? எல்லாரும் எந்திரிச்சா நானும் எந்திரிக்கணுமா? ஏய் நீங்களாம் பாதி தூங்குனது அப்பதான் தூங்க. நியாயமா பார்த்தா 10 மணிக்கு தான் நான் எந்திரிக்கணும். அப்போ வேணா 10 மணிக்கு எழுந்துரு நீ. நான் உங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வரேன். அப்புறமா இரு. உடனே கிளம்பிடுவியே. போ. பாய பாரு, நல்ல கொட்டாவி. புடி. அங்க வச்சிரு. டேய் நைட் எத்தனை மணிக்குடா வந்த? நான் அவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருந்தேன். எப்ப வந்து படுத்த நீ? அதான் நான் வரும்போது உன் கொரட்ட சத்தம் வாசல் வரையும் கேட்டுச்சு. போத்த, எனக்குன்னு யாரும் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன முகர கட்டி ஃபீலிங். இப்ப எதுக்கு அடிச்ச? பின்ன உன்னெல்லாம் வெளுக்கணும் நல்லா. ஏண்டா ஒரு பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிட்டா உனக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தமா? அப்ப இத்தனை வருஷமா உன்னை தூக்கி வளர்த்த நாளா உனக்கு ஒரு ஆளே இல்ல, அப்படித்தானே? சும்மா இரு, என் கஷ்டம் உனக்கெல்லாம் புரியாது. என்னடா உனக்கு ஒரு பெரிய கஷ்டம்? அவ இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டா உனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுமா? சும்மா போவியா? அவ இல்லன்னா இன்னொருத்தி எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு.
என் லவ் உனக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சுல்ல? ஆமா, இவர் பெரிய இதயம் பட முரளி அப்படியே ஃபீலிங்லயே சுத்திக்கிட்டு இருக்காரு. போடா போடா. இங்க பாரு, லைஃப்னா லவ் ஃபெயிலியர் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழ பழகிக்கணும். உன் வயசு பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நீ இன்னும் பழசாவே இருக்கேடா. நான் பழசாவே இருந்துட்டு போறேன், ஆளை விடு. அப்பா. மாறா நில்லு. எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும் மாறா. நான் நேத்தெல்லாம் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். ஐயோ, இது எதை கவனிச்சது?